பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தேவை. பல சூழ்நிலைகளிலே நாம் விடுவிக்கப்படாத சில பிரச்சனைகளிலே நாம் சிக்கி தவிக்கும் பொழுது, சில வேதனைகளிலே நாம் சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தைக்குள் இருந்து ஒரு விடுதலையின் வல்லமை நமக்கு புறப்பட்டு வருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம்தான் சத்தியம். அந்த வசனம்தான் நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த வேத வசனத்தின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில அநேக விடுதலைகளை உனக்கு கொடுக்கும். கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தினின்று ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படி விடுதலையாக்கினார்? சத்தியம், அவருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்குகிறது. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி நம்மை இருளிலிருந்து, அந்தகாரத்தின் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. நம்மை விடுதலையாக்கினது சத்தியம். ஆகவே அந்த சத்தியமாகிய வேத வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக விடுதலைகளை, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் மரண பயத்தினின்று விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை விடுவிக்கிறது. அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையாகிய சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையை மரணத்தின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இருளும் மரணமும் அநேக நேரங்களிலே நம்மை பல விதங்களிலே வேதனைப்படுத்துகிறது. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உடைத்து அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 160ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம்.
ஆண்டவருடைய வசனம் சமூலமும் சத்தியம், முழுமையுமான சத்தியம். அது அந்த சத்தியம் நம்மை நிச்சயமாக விடுதலையாக்கும். ஆகவே அந்த சத்தியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த சத்தியத்தை நாம் முழுமையுமாய் அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதத்தை இரவும் பகலும் கருத்தாய் நாம் தியானிக்க வேண்டும். அந்த வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட தங்கி இருக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு நடக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியோடு கூட வாய்க்க பண்ணுகிறார். ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த சத்திய வசனம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்படி இருதயத்தில் அந்த வசனத்தை எழுதி கொள்ளுவோம். வேத வசனம்தான் சத்தியம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொன்ன ஆண்டவர், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த சத்திய வசனம்தான் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்கள். இன்னும் ஆழமாய் வேதத்தை நேசிப்போம், வேத வசனங்களை நாம் தியானிப்போம், வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். ஒருபோதும் நாம் இடறி போவதில்லை. ஒருபோதும் எந்த காரியமும் நம்மை அடிமைப்படுத்தவே முடியாது. நாம் விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவை முழுமையுமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வேத வசனமாகிய சத்தியத்தை, ஆண்டவராகிய இயேசுவாகிய அந்த ஜீவனுள்ள சத்தியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை பெற்று சந்தோஷமாய் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.